காவேரி வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னோன்னே வந்து அவங்க அம்மாவால் தாங்கிக்கவே முடியல, செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து என்னடி சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம்மா, விஜயோட குழந்தைய வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்படியே டென்ஷனாகி அப்படியே உட்காந்துடுறாங்க. உடனே வந்து என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா எல்லாருமே கேட்குறாங்க. காவேரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி அவங்க அம்மா எல்லாருமே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி கிட்ட அவங்க அக்கா ஏன்னு என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி எல்லாருக்கும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா செம்மையாக டென்ஷனாக இருக்காரு நிவின். என்னென்ன சொல்கிறேன், ஆமாடா வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, காவேரி கர்ப்பமாக இருக்கிறது உனக்கு தெரியுமாடான்னொன்னே எனக்கு தெரியும்னு அப்படின்னோடனே பக்கத்துலேயே வந்து இருக்காங்க யமுனா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்ணே எனக்கு முன்னாடியே தெரியும், என்னடா என்கிட்ட கூட சொல்லலை அப்படின்றாரு. சாரிண்ணே சொல்லாமல் இருந்ததுக்கு. சரிண்ணே இப்போ என்ன ஆச்சு, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுடா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, விஜய் வேறு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, நீ கொஞ்சம் ட்ரை பண்ணுறானோன்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நிவின் என்ன பண்ணுறாரு, விஜய்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விஜய் ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் நிவின், இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க காவேரி பற்றி அப்படின்னோடனே நீங்கள் வேறுங்க, நீங்கள் ஏங்க இப்படிலாம் பண்ணீங்க, டைவர்ஸ்லாம் ஏங்க இப்போ காவேரிக்கு நோட்டீஸ்லாம் விட்டீங்க அப்படின்னு ஒரு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிறீங்க அப்படின்னோட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் கிட்ட நிவின் வந்து சொல்லிடுறாரு. அப்போ விஜய் கிட்ட பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாரு. வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, காவேரி வந்து கர்ப்பமாக இருக்கிறத வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா, அவங்க அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ இதில் வேறு உங்கள் வீட்டில் வேறு டைவர்ஸ் கேட்டு வேறு நோட்டீஸ் வேறு எடுத்து வந்திருக்காங்க, ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கா பாவம் காவேரி, நீங்கள் சீக்கிரம் வாங்க விஜய் அப்படின்னோடனே எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, உண்மையிலே நான் வந்து நோட்டீஸ் வந்து கொடுக்கவே சொல்லலை, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்றாரு. அப்புறம் ஏன் விஜய் நீங்கள் நான் கால் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க நான் வந்து கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, அது வேறு விஷயம், நான் நேரில் வந்து சொல்கிறேன், எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, நான் உடனே கிளம்பி வரேன், இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு விஜய். இங்கே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே யமுனா வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க, காவேரி அக்கா கர்ப்பமாக இருக்காளா? ஆமாம் அப்படின்னோடனே, அப்போது அதுக்காக தான் நீங்கள் வந்து அவளுக்கு உதவி பண்ணீங்களா? ஆமாம், போதுமா இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சா எல்லா விஷயமும், காவேரி பற்றி என்னை பற்றி எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்க, இப்போ அது கொஞ்சம் திருந்து அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு வந்து யமுனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எங்கே கிளம்புறீங்க? உங்கள் வீட்டுக்கு தான், உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, காவேரி கர்ப்பமாக இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன், விஜய் வர சொல்லியிருக்கேன், விஜயும் வருவார், பெரிய பிரச்சனை ஆகும், அதான் கிளம்புறேன்னு. நானும் வரேன் அப்படின்றாங்க. நீ எதுக்கு வர? நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து யமுனாவும் வராங்க. எங்கள் யமுனாவையும் வந்து நிவினையும் பார்த்துட்டு அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க. எல்லாருமே ஒரே டென்ஷனாக இருக்காங்க. உடனே நிவின் சொல்கிறாரு, சரி விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சாரதா. அப்போ வந்து ஒத்துக்கிறாரு, ஆமாம் எனக்கு தெரியும் முன்னாடியே. அப்போ இந்த தம்பிக்கும் தெரிஞ்சிருக்கு, அந்த பையனுக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அப்போ வீட்டில் மட்டும் நீ சொல்லாமல் இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கேட்குறாங்க. அது வந்துமா அப்படின்னோடனே, காவேரி நிலைமை அப்படிங்க, பாவம் அவளால் சொல்ல முடியல, நானே வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தயவு செய்து காவேரியை கோச்சிக்காதீங்க, இவ இப்படி பண்ணிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கவலையாக இருக்காங்க. அப்போ விஜய் வராரு. விஜய் வந்தோடனே பார்த்துட்டு வந்து அப்படியே காவேரியை பார்த்தோன்னே, காவேரி அப்படின்னாரு. விஜய் பார்த்தோன்னே காவேரி ஓடி வந்து அப்படியே கையை பிடிக்கிறாங்க. உடனே வந்து ஏன் இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மேலே கோவம் இருந்தால் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்றாங்க. இல்லடி நான் எதுவும் பண்ணல, எனக்கு தெரியவே தெரியாது டைவர்ஸ் பற்றி அப்படின்றாரு. எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன தம்பி உங்களுக்கு தெரியாமல் தான் இவ்வளவு நடந்திருக்கா அப்படின்றாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், சொன்னால் கேளுங்க, எனக்கு தெரியாமல் தான் இந்த விஷயம் நடந்திருக்குது, உண்மையிலே வந்து டைவர்ஸ்லாம் நான் வந்து கேட்கவே சொல்லலை, வேணும்னே எங்கள் பாட்டி வந்து நான் தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க, நீங்கள் தான் உங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்கீங்க இதுக்கப்புறம் காவேரி பற்றி எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது, அவள் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அது கோவத்தில் சொன்னது, அதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்கன்ற. காவேரி வந்து அப்படியே அழறாங்க. ப்ளீஸ் காவேரி அழாதடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துருக்குது சாரதாக்கு அப்படியே செம்ம காண்டாக இருக்குது. அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. இவ்வளோ தூரம் நடந்திருக்குது, ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பேசிட்டு போயிருக்காங்க, உங்கள் சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், என் பொண்ணும் அதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேச்சு பேசுகிறாங்க. அது மட்டுமா பேசுனாங்க, சே இந்த மனுஷங்க வந்து கேட்குற மாதிரியா பேசியிருக்காங்க, அவங்க அந்த மாதிரி பேசியிருக்காங்க, நீங்கள் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது, நான் போய் பேசுகிறேன் எங்கள் பாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. விஜய் நீங்கள் இதுக்காக ஏதாவது ஒரு பண்ணுங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காள் இவ அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து காவேரி ரொம்ப திட்டுறாங்க. அதனால் விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி திட்டாதீங்க ப்ளீஸ், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் கிட்ட வந்து சொல்கிறாரு விஜய்.